சார். ஹலோ இன்ஸ்பெக்டர், குட் மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒரு குட் நியூஸ் சார், அத சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன குட் நியூஸ்? மிஸ்டர் எக்ஸ பிடிச்சிட்டீங்களா? ஆமா சார், ஆமா புடிச்சிட்டேன். ரியலி அமேசிங். உங்களால முடியாதுன்னு நினைச்சேன், சாதிச்சிட்டீங்களே. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா அப்பாப்பா, அவனை பிடிக்கிறதுக்குள்ள நான் படாத பாடு பட்டுட்டேன் சார். அது உங்க கடமை இன்ஸ்பெக்டர். ஆமா சார், கடமை தான், கடமை. ஆனா நானு 4 நைட்டு தூங்கவே இல்லை சார், கண்ணை மூடவே இல்லை. ஃபைல் எல்லாம் புரட்டி புக்கெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இல்லை அவனை அலேக்கா தூக்குனேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி, எங்க பிடிச்சீங்க? ஈசிஆர் ரோட்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல அவன் தங்கி இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நான் அங்க என் டீமோட போயிட்டு அவங்கள பக்காவா ரெடி பண்ணிட்டு நான் மட்டும் தனியா போய் அவனை பிடிச்சேன். போன தடவை நடந்தா மாதிரி சொதல்பர்கள் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன். அவனை பிடிச்சதுல எனக்கே பயங்கர ஷாக்கு. என்ன, உங்களுக்கு ஒரு ஷாக்கா? இன்ப அதிர்ச்சின்னு சொல்ல வந்தேன். எப்படியோ நீங்களும் திறமையான போலீஸ் ஆபீசர்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, நானும் அதை ஒத்துக்கிறேன் இன்ஸ்பெக்டர். இதுதான் நீங்க பிடிக்கிற முதல் கேஸா? என்ன நினைச்சிருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் என்ன இது வரைக்கும் இது 137வது கேஸ். உங்களை பாராட்டுற இன்ஸ்பெக்டர். வெரி குட். எனிவே இன்ஸ்பெக்டர், ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. என்னுடைய கடமை தான் சார் நான் செஞ்சேன். தேங்க்யூ. மாஸ்டர், நான் பார்த்துட்டு வரேன் மாஸ்டர். போ. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு பகவத்கீதையில சொல்லி இருக்கிறத நான் படிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி தான் இதுவும். மாஸ்டர், உங்க பேத்தி மூசா இன்னும் சில குழந்தைகள்லாம் நிக்கிறாங்க. நான் திறந்து விடுறேன், ஒன்னும் ஆபத்து இல்ல. இன்ஸ்பெக்டர், see how he is. I take leave sir. No no, இருங்க இருங்க, குழந்தைங்கள்லாம் வருது, அதுங்க கூட கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் போகலாம். வேணாம் சார், நீங்க என்னை பத்தி குழந்தைங்க கிட்ட ரொம்ப புகழ்வீங்க. எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. ஐ டேக் லீவ். இல்ல இன்ஸ்பெக்டர், இருங்க இருங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. ஹாய் ஸ்ரேயா குட்டி, மாமா. இந்த குழந்தைங்க யார் இன்ஸ்பெக்டர்? இது என்னுடைய மூத்த பொண்ணு. ஓ, இது என்னுடைய இளைய பையன். ஓஹோ அப்படியா? மூசா, நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு மிஸ்டர் எக்ஸ பிடிச்சி ஜெயில போட்டாரு. மூசா, இன்ஸ்பெக்டர் பண்ணியிருக்கிறது எவ்வளவு பெரிய சாதனை. இவரை மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறதுனால தான் நாட்டில் நாமெல்லாம் நிம்மதியா இருக்க முடியுது. ஓகே சார், அட்லீஸ்ட் நவ ஐ லீவ் சார். நோ ப்ளீஸ் வெயிட். இருக்கட்டும் சார். நோ 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 ப்ளீஸ் வெயிட். நோ இல்ல சார், எனக்கு டியூட்டி நிறைய இருக்கு சார். நான் போய் அதை பார்க்கணும் சார். ஏதோ உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுச்சு சார். வரேன் சார். போயிட்டு வாங்க. மூசா இஸ் எ வெரி குட் ஆஃபீஸர். ஆமா, உண்மையிலேயே வெரி குட் ஆபீசர் தான். ஆமா, எங்க அப்பா வாச்சே அப்படிதான் இருப்பாரு. ஹலோ, ரொம்ப புகழ்ந்துக்காத. உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? எந்த பிசி பிடிச்சாரோ யாருக்கு தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ பேசாம வாய மூடு. சரி சரி, சண்டை போட வேணாம்.
ஜீனி, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நீ இன்ட்ரடியூஸ் பண்ணாம இருக்கியே. நீங்க எனக்கு அறிமுகப்படுத்தலையே மாஸ்டர். ஆனாலும் உனக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து மூசா. நான் கௌதம். ஐ எம் பாலு. ஐம் சந்தியா. ஹலோ, நான் கௌரி. நாங்க எல்லாருமே ஸ்ரேயாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரேயா, இவங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஓ, வெரி குட். ஏன் தாத்தா, இதுல இருக்கிற நட்டு போல்ட் எல்லாத்தையும் கட்டிட்டா இத காலங்கடையில வந்து பேர்ச்சம்பளமாச்சு வாங்கி சாப்பிடலாம்ல. நானாச்சும் பேர்ச்சம்பழத்துக்கு பயன்படுவேன், நீ எல்லாம் எதுக்குமே பயன்பட மாட்ட, அத தெரிஞ்சுக்கோ. தாத்தா, இருந்தாலும் இதுக்கு இவ்ளோ கோவம் கூடாது. ஆமா சொல்லிட்டேன். அது கோவப்பட்டாலும் உண்மையதானே பேசுது. அம்மா அல்லிராணி, உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? டேய், கொஞ்சம் கமெண்ட் இருக்கியா? சரி சரி, சண்டை வேணாம். அம்மா நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாங்கப்பா. பாலு, மூடிக்கிறேன். மாஸ்டர், நான் உள்ள போறேன் மாஸ்டர். என்ன ஜினி, எங்க மேல கோவமா? நாங்க இங்க வந்ததே ஒன்ன பாக்குறதுக்காக தான். அறிவே இல்லாதவங்க பேச்சையெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்ல. உனக்கு தேவைதான். எல்லா வேலையும் நீதான் பாப்பியா ஜினி? ஆமா, எஸ், எல்லா வேலையும் இவர்தான். இவர் இல்லைன்னா நான் இல்லை. ஜீனி ஒரு பெட்டாலியன் மிலிட்டரிக்கு சமம். என்னவா இருந்தாலும் எங்க மூசாவுக்கு ஈடாக முடியாது. இல்ல, என்ன விட செயற்கையா உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ தான் எல்லா வேலைகளையும் செய்யுது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்ன விட இந்த ரோபோ தான் கிரேட். என்ன ஜீனி, இப்போ சந்தோஷமா? என்ன இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்கிட்ட மூசாவுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் மூசாவும் கிரேட் தான். இந்த சின்ன வயசுல எவ்வளவோ சாதிச்சிருக்காரு. வாங்க. லில்லிக்கு தான் நம்ம மேலே எவ்வளோ பாசம். என்ன ஜாமீன் எடுக்கிறதுக்கு வக்கீலோட வந்திருக்கிறாள. வெரி குட் லில்லி, வெரி குட். கூப்பிடுங்க. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், எஸ். இவரு ப்ரொஃபசர் எக்ஸோட வக்கீல். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்பவா? நான் அவர் கூட பேசணும் சார். பேச முடியாது. ஏன் பேச முடியாது? அந்த ஆளு பெரிய குற்றவாளிங்க. நம்ம நாட்டோட ரகசியத்தெல்லாம் வெளிநாட்டுக்கு விற்க பார்க்கறான். கோர்ட் உத்தரவு இல்லாம அவங்ககிட்ட நீங்க பேச முடியாது. கோர்ட் தீர்ப்பு இல்லாம நீங்க என்னுடைய கட்சிக்காரரை குற்றவாளின்னு சொல்றத நான் அனுமதிக்க முடியாது. உங்ககிட்ட அனுமதி எல்லாம் வாங்கிக்கிட்டு நான் அவனை குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இன்ஸ்பெக்டர், என்னுடைய கட்சிக்காரர் சமூகத்துல ஒரு பெரிய மனுஷன். அவர் ஒரு மேதை. அது உங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குற்றவாளி. அத கோர்ட் தான் முடிவு சொல்லணும், நீங்க இல்ல. இது வேலைக்கு ஆகாது. இவங்க நம்மள வெளியே கொண்டு வர போறது இல்ல, நாம தான் வெளியே போயாகணும். இப்ப நாங்க ப்ரொஃபசரை பார்த்து பேசணும். கடவுளே நினைச்சா கூட அனுமதிக்க முடியாது. நீங்கள் போகலாம். இது ரொம்ப அநியாயம் சார். என்ன அநியாயமா பேசுறேன்? என்ன சார், நான் பேசணும்ன்ற முடியாதுன்றீங்க? முடியாதுன்னா நான் மேலிடத்துக்கே போவேன். பேசணும் பேசணும் பேசணும். லில்லி நம்மள பார்க்கவே மாட்டேங்கிறாள. லில்லி, லில்லி, லில்லி. பாஸ், இருங்க. ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? காரணம் ஜாக்கிரதை. பாஸ், உங்களை இப்படி ஜெயில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பாஸ். டோன்ட் வரி லில்லி. பெரிய மனுஷன் ஆகணும்னா ஜெயிலுக்கு வந்து தான் ஆகணும். அது யார் அது உன் கூட வந்திருக்கிறது? வக்கீல் பாஸ். என்ன நிரந்தரமா உள்ள வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கிறியா? பாஸ், இந்த வக்கீலால சத்தியமா என்ன வெளியே கொண்டு வர முடியாது. நாம கொடுக்கிற பணத்துக்கு வேற வக்கீல் கிடைக்கல பாஸ். என்ன கேவலப்படுத்தாத. தானா வருது பாஸ். லில்லி, டோன்ட் பீ சில்லி. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுமே. ஆணையிடுங்கள் பாஸ். முதல்ல நீ பேச்ச குறை. இதான் உதவியா பாஸ்? இது நான் கேட்கிற வரோம்.
லிலி, நான் சொல்றத கவனமா கேளு. ம். என்னுடைய பர்சனல் ரூம்ல கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிற சின்ன டிராயர்ல ஒரு சின்ன பெட்டி இருக்கும். ம். அதை பத்திரமா கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு. அதுதான் எனக்கு செய்ய வேண்டிய உதவி. என்ன பெட்டி பாஸ்? புதிய கண்டுபிடிப்பு. அதனுடைய பவரை நீயே புரிஞ்சுக்குவ. சீக்கிரம் போய் எடுத்து வந்து கொடு. ஓகே பாஸ். ஓகே மிஸ்டர் கோதண்டம், நான் கோர்ட் பர்மிஷனோட வர்றேன். ஓகே மிஸ்டர் வக்கீல், நீங்க வாங்கிட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். வாங்கிட்டு வரேன் சார். இங்க இருந்து உங்களை காணோம் சார். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அக்யூஸ் கிட்ட பேச முடியாதுன்னு தானே சொன்னேன். வந்து பேசினா என்ன அர்த்தம்? உன்னையும் பிடிச்சி உள்ள போட்டுருவேன். போ போ. சாரி சார், வரேன் பாஸ். Bye. வாங்க சார். நீயும் பேசுனியா? பேசினேன், என்ன பண்ணுவ? வாயிலே போடு. என்ன மிரட்டுறியா? சீக்கிரம் வந்து உன் மூஞ்சில கறிய பூசுறேன். என் புருஷனோட ஆத்தாக்காரி கப்பலே கவுந்த மாதிரி ஏன் கவலையா உட்காந்துட்டு இருக்கு? இத பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு தெரியாம மனசு கடந்து தவிக்குத. என்னவா இருக்கும்? ஜிலா, அப்பா எக்ஸ புடிச்சு ஒப்படைச்சது சரிதானே? செய்யலன்னா நம்மள இழிச்சவன் நினைச்சிருப்பாப்பா. ஆமா ஆமா. துப்பறியும் சாம்புவும் மகனும் வந்துட்டாங்க. இதோட கவலைக்கு என்ன காரணம்னு இப்ப தெரிஞ்சிடும். ஜிலா, ஏன்டா உங்க அம்மா பட்டத்தை பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா? அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை சண்டையில என் பொண்டாட்டி ஜெயிச்சிருப்பாளோ? ஒரு நாள் என் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி டச் கூட பண்ண முடியாது. ஆயிஷா கவலைக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. கேப்ப வாங்க. ஆயிஷா, ஆயிஷா, ஏன்டா சொல்ல இப்படி உட்காந்துருக்க? உனக்கு என்ன கவலை? இந்த வீட்டுல கவலைக்கா பஞ்சம்? அதனாலதான் கேக்குறோம். நீ எதை பத்தி கவலைப்பட்டு இருக்க? விட்ட குறையோ தொட்ட குறையோ அற்புத விளக்குக்கு வர ஆபத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நியாயமான கவலைதாம்மா. ஆனா நேத்து ராத்திரி அந்த விளக்க பாதுகாப்பான இடத்துல வச்சதுனால இனி நீ அதை பத்தி கவலைப்பட வேணாமா? ஆமா ஆயிஷா, நாம திரும்பி பூதலோகம் போற வரைக்கும் விளக்கு யார் கையிலையும் கிடைக்காது. நானும் யாருக்கும் அடிமையாக மாட்டேன். கவலைப்படாத. ஏமாமா, ப்ரொஃபசர் எக்ஸுக்கு அந்த விளக்க பத்தி யார் சொல்லிருப்பா? அவன் கூட அந்த விளக்க திருட வரானே. குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்ல இங்க என்ன ஆளா இல்ல? அது சொல்ற ஈன புத்தி என் பரம்பரைக்கே கிடையாது. பரம்பரையா பரம்பரை? என்னடி பெரிய பரம்பரை? ஏன் என் பரம்பரைக்கு என்ன குறைச்சல் கேட்டேன். அந்த பரம்பரையில பிறந்தியே, அதான் குறைச்சல். இத பாருங்க, என் பரம்பரை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். நிறுத்துருங்க நிறுத்துருங்க. ஆரம்பிச்சிங்களா சண்டையா? இன்னும் சண்டையை ஆரம்பிக்கவே இல்லையே. கொஞ்சம் போற ரிப்பன் வெட்டி நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். ஆமா, ஆரம்பிச்சிட்டாலும் டாடி கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. என்ன விளையாடுறீங்களா? பேசிட்டு இருக்கும்போது எல்லா படிப்பாவும் என் தலையில விழுது. இன்னும் பேசாம இருந்துட்டு அவ்வளவுதான். நீ பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த அற்புத விளக்கு ரகசியம் உனக்கு எப்படி தெரியும்? அது முதல்ல தெரிஞ்சு ஆகணும். ஐயோ ஆயிஷா, அற்புத விளக்க பத்தி திருட வந்த எக்ஸுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாருக்கும் கூட தெரியும். அது எப்படிங்க தெரியும்? என்ன பத்தி தெரிஞ்ச எவனோ ஒரு அந்த காலத்திலேயே அலாவுதீனும் அற்புத விளக்கும்னு கதையா எழுதி வச்சிட்டான். ஓஹோ, அதுக்கு பின்னாடி வந்தவங்க யாரா? பின்னாடி வந்தவங்க? பின்னாடி வந்து டேய் சொல்ற. பிற்காலத்துல வந்தவங்கன்னு அர்த்தமா? ஓஹோ, அப்பா கதைய நாடகமாவும் படமாவும் எடுத்து வச்சுட்டாங்க. இதை யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்ப சொல்றதுக்கு நேர காலம் கூடி வரல. இப்ப புரிஞ்சிருச்சுல்ல? போங்க, அவங்க வேலையை பாருங்க போங்க. அப்பா, இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. ஓஹோ, இந்த வெட்டுக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. சின்ன விஷயம். இது தெரியாம ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சிருக்கீங்க. எதடி சின்ன விஷயம்? எவனோ ஒருத்தன் ஏன் புருஷனை அடிமைப்படுத்த நினைக்கிறானே, இது சின்ன விஷயமா? எப்பா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏய், நீ முதல்ல உள்ள கூட்டு போ. நான் இவ்வளவு உள்ள கூட்டு போறேன். போ போ. ராணி உள்ள போ. பயப்படக்கூடாதுடா, பயப்படக்கூடாது கூடாது. ஆயிஷா, என்ன? போல அப்பா, அம்மா போய் ரொம்ப நேரமாச்சு, இன்னமும் வெஞ்சாமரம் வீசிக்கிட்டு இருக்க. இதான் உன் தைரியமா? ராணி, இதான் உன் தைரியம்.
ஜீனியை நான் எவ்வளவு நம்பினேன், ஆனா இது எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுதோ? நாம ரெடி பண்ண மிஷினு நமக்கு எதிராக எப்படி வேலை பார்க்கும்? அதுவும் இல்லாம ஏமாத்துற புத்தியெல்லாம் நான் அதுக்கு செட் பண்ணவே இல்லையே. மாஸ்டர், ஏதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. நான் ஏதாவது உதவ முடியுமா? யோசனையே உன்னை பத்தி தான். என்ன மாஸ்டர் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, உன்னை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் இப்படி ஒரு அற்புதத்தை உருவாக்கி இருக்கோமேன்னு எனக்குள்ளேயே ஒரு பிரமிப்பு ஏற்படுது. இவ்வளவு நாள் இல்லாத பிரமிப்பு இப்ப எப்படி திடீர்னு வந்துச்சு? மாஸ்டர் நம்ம கிட்ட கதை விடுறாருன்னு நினைக்கிறேன். நீ கதை விடுறத கண்டுபிடிக்க நான் வழி கண்டுபிடிச்சிட்டேன். 2 நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். போதும் மாஸ்டர், என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்காதீங்க. எனக்கு கூச்சமா இருக்கு. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. சொல்றேன். ஒரு அவசரமான மீட்டிங் இருக்கு. நாளைக்கு நான் பெங்களூர் போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா உன்னை கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை. நீங்க கூப்பிட்டாலும் நான் வர முடியாது மாஸ்டர். ஏன் ஏன் வர முடியாது? எதுக்கு பதட்டப்படுறீங்க? உங்களுக்கு பிபி இருக்கு. அதிக பதட்டம் கூடாது. சரி, ஆனா நீ ஏன் வர முடியாது? ஹைட்ரோபாம் இருக்கும்போது நான் எப்படி வர முடியும் மாஸ்டர்? ஆமா ஆமா, நானும் அதுக்காகத்தான் உன்னை விட்டுட்டு போறேன். விஷயத்துக்கு வாங்க மாஸ்டர். இந்த பார், நான் வரத்துக்கு அட்லீஸ்ட் 2 நாள் ஆகும். அதனால நான் எடுத்துக்க வேண்டிய மருந்து மாத்திரைகள், செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல நீட்டா டைப் பண்ணி கொடுத்துடு. அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நான் சமாளிச்சுக்கிறேன். கண்டிப்பா பண்ற மாஸ்டர். ஆனா அந்த பேப்பரை நீங்க மறந்துட்டா? அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். நீ பிரிண்ட் அவுட் எடு போ. சரி மாஸ்டர். ஜீனி, நான் ஊர்ல இல்லாத இந்த 2 நாளும் நீ என்னென்ன பண்றேங்கிறது எப்படியும் இதுல பதிவாயிடும். நான் திரும்பி வந்ததும் இதை பார்த்து தெரிஞ்சுக்க போறேன். அப்ப நீ மாட்டிக்க போற. இதுங்கெல்லாம் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான். சீக்கிரம் உண்மை தெரிஞ்சு போயிடும். அப்புறம் இருக்கு ஜீனி உனக்கு.